வணக்கம் ஆன்ம உறவுகளே. காஞ்சிபுரம் அருகே உள்ள ஐயன்பேட்டை என்ற ஊரில் ஜீவசமாதி கொண்டு அருள்பாலிக்கும் மகான் அஸ்தலிங்க சுவாமிகளின் 174ஆம் ஆண்டு மகா குரு பூஜை விழா 21/5/2024 செவ்வாய்க்கிழமை வைகாசி மாத சுவாதி நட்சத்திரத்தில் சிறப்பாக நடைபெற்றது. சுவாமிகளின் ஜீவ ஆலயத்தை கண்டு தரிசித்து அருள் பெறுவோம். ஓம் சத்குருவே சரணம். மகான் அஸ்தலிங்க சுவாமிகளின் ஜீவாலயம் வாலாஜாபாத்திலிருந்து காஞ்சிபுரம் செல்லும் சாலையில் காஞ்சிபுரத்திற்கு 10 கிலோமீட்டருக்கு முன்பாக உள்ள ஐயம்பேட்டை என்ற ஊரில் அமைந்துள்ளது. மகான் அஸ்தலிங்க சுவாமிகள் ஆலய முகப்பில் ராஜகணபதி வீற்றிருக்கின்றார். ராஜகணபதியை வணங்கி மகானின் சன்னதியை காணலாம். தலை சிறந்த சிவயோகியரான மகான் அஸ்தலிங்க சுவாமிகள் தனது வலது கரத்தில் ஒரு சுயம்புலிங்கத்தோடு விளங்கினார். அந்த லிங்கத்தின் அருள் சக்தியால் தன்னை நாடி வந்த அன்பர்களின் கர்ம வினைகளையும் நோய் நொடிகளையும் தீர்த்தருளினார். சுவாமிகள் ஜீவசமாதி அடைந்த பொழுது அவர் உடனேயே வைத்து அந்த லிங்கமும் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. மகான் அஸ்தலிங்க சுவாமிகளின் ஜீவபீடத்திற்கு பின்புறம் அமைந்துள்ள தியான கூடத்தை தற்போது காண்கின்றோம். ஓம் சத்குரு திருவடிகளே சரணம். மகான் அஸ்தலிங்க சுவாமிகளின் ஜீவாலயத்திற்கு வரும் அன்பர்கள் சுவாமிகளின் ஜீவாலயத்திற்கு எதிர்புறம் உள்ள சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ காளாஸ்தியப்பர் சிவாலயத்தை கண்டு தரிசிக்க தவறாதீர்கள். ஐயம்பேட்டை பேருந்து நிறுத்தத்திற்கு அருகில் மகான் அஸ்தலிங்க சுவாமிகள் வழிபட்ட மிக பழமை வாய்ந்த கைலாசநாதர் சிவாலயம் அமைந்துள்ளது. இங்கு வரும் அன்பர்கள் இந்த சிவாலயத்தையும் கண்டு தரிசித்துவிட்டு செல்லவும். ஓம் நம சிவாய. பெற்றார் உலகில் பிரியா பெருநெறி, பெற்றார் உலகில் பிறவா பெரும் பயன், பெற்றாரம் அன்றில் பிரியா பெரும் பேரு, பெற்றார் உலகுடன் பேசா பெருமையே. திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம்.